Grade 12 State Board Chapter 11 Alcohols and Ether Hydroxy Compounds இருக்கு இல்லையா? ஸோ அந்த யூனிட்ல MCQ சால்வ் பண்ண போகிறோம். Question number 1. An alcohol X gives blue color in Victor Meyer test, right? And 3.7 gram of X when treated with metallic sodium liberates 560 ml of hydrogen at STP. என்ன கொடுத்துட்டாங்க? 273 Kelvin and 1 atm pressure கொடுத்துட்டாங்க. What will be the possible structure of X அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ இதில் எக்ஸை பற்றின எந்த ஒரு டீட்டெயில் இல்லை. ப்ளூ கலர் அண்ட் விக்டர் மேயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? விக்டர் மேயரில் ப்ளூ கலர் கொடுத்தா இட் இஸ் அன் செகண்டரி ஆல்கஹால் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், ரைட்? ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷனில் இந்த பி பாருங்கள் நமக்கு டெர்ஷரியாக இருக்குது. ஸோ அந்த பி நமக்கு ஆன்சராக வராது. மற்ற ஏ பி ரெண்டுமே பின்னு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் பிரிண்டிங் மிஸ்டேக். இது சி வரணும். இது ஆன்சர் கிடையாது, ரைட்? ஸோ மற்றதில் பாருங்கள் ஏபிடி பாருங்கள் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது? செகண்டரியாக இருக்குது, ரைட்? இப்போது இதில் எது ஆன்சர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ கலரை வச்சு நம்ம ஒரு ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து 560 ml ஆஃப் ஹைட்ரஜன் லிபரேட் ஆகுதுன்னு கொடுக்குறாங்க சோடியம் மெட்டலோட. ஸோ இப்போ ஒரு ஜென்ரலாக நான் ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன், கவனிங்க. ROH ஒரு ஆல்கஹால் ப்ளஸ் NA நான் ஆட் பண்ணுறேன். இட் வில் ஃபார்ம் RONA, ரைட், ப்ளஸ் H2. இதை நம்ம ஸ்டாச்சியோமெட்ரியாக பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2ROH ப்ளஸ் 2NA வில் ஃபார்ம் 2RONA ப்ளஸ் H2 அப்படின்னு அர்த்தம். அப்போ ரேஷியோ என்னது? 2:1. அதாவது 2 moles ஆஃப் ஆல்கஹால் வில் ப்ரொடியூஸ் 1 mole ஆஃப் H2 கேஸ். சரியா? இப்போ H2 கேஸை நம்ம மோலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும்? எனி கேஸஸ் 1 mole நம்ம எடுத்தோம்னா அட் STP அவருடைய வால்யூம் என்னவாக இருக்கும்? நமக்கு 22.4 லிட்டர்ஸாக இருக்கும். ஸோ அதை நான் எம்எல்ல கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 22,400 ml அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அது 1 மோலுக்குரிய எம்எல் வேல்யூ. இப்போ நம்ம கிடச்சிருக்க எம்எல் மேலே 560 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மோல் தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் டிவைடட் பை மோலார் வால்யூம். அப்போ வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 560 டிவைடட் பை 22,400, ரைட்? இதோட வேல்யூ நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா 0.025 வருது. ஸோ இதுதான் அது மோல் வேல்யூ. நான் ஆல்ரெடி டிவைட் பண்ணி வச்சுட்டேன், ரைட்? ஸோ மோல் வேல்யூ நம்ம கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணுற எல்லா கான்செப்ட்டுமே கிரேட் 11ல் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் ஸ்டாச்சியோமெட்ரின்னு பார்த்துருப்போம். லிமிட்டிங் ரியேஜென்ட்டு, எக்ஸஸ் ரியேஜென்ட் பார்த்துருப்போம். ஸோ அந்த டாப்பிக்லேருந்து வரக்கூடியது தான், ரைட்? இப்போ கவனிங்க, எனக்கு இங்கே 0.025 மோல்ஸ் கிடைக்குது. அப்போ எவ்வளோ ஆல்கஹால் இருக்கும் எனக்கு? இதில் ட்வைஸ் த அமௌண்ட் எனக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ ஆல்கஹால்ஸோடைய மோல் என்ன வரும்? ஸோ மோல் ஆஃப் ROH எனக்கு என்ன வரும்? 0.5 அப்படின்னு வரும் இல்லையா? 0.25 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு நமக்கு 0.05 வரும், ரைட்? ஸோ அப்போ இதுதான் எனக்கு கிடைச்ச வேல்யூ, ரைட்? 0.05. இப்போ நமக்கு மோல் தெரியும், ரைட்டா? ஸோ மாஸ் 3.7 கிராம் எடுக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும்? மோலுக்கும் மாஸுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் மோல் தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதுவோம்? மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ், ரைட்? ஸோ எனக்கு மோலார் மாஸ் தெரியணும். அப்போ மோலார் மாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மோல். அப்போ என்ன வரும் நமக்கு? இந்த இடத்துல மாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, மேலே பாருங்க, நான் அதை ஹைலைட் பண்ணல. 3.7 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ 3.7 கிராம் டிவைடட் பை மோலோட வேல்யூ 0.05 தட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு 74 வருது, ரைட்? ஸோ 74. இப்போது 74 மோலார் மாஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இது எதில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் மோலார் மாஸ் டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இல்லையா? மோலார் மாஸ் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் ஏக்கு மட்டும் தான் என்ன வரும் அப்படின்னா 74 அப்படின்ற மோலார் மாஸ் எக்ஸாக்டாக வரும். ஸோ இதில் நமக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Which are the following compounds and reaction with methyl magnesium bromide will give tertiary alcohol கேட்டிருக்காங்க. ஸோ tertiary alcohol யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நமக்கு tertiary alcohol ஃபார்மேஷன் இப்போ ஜென்ரல் ஸ்கீம் என்னது? நமக்கு தெரிஞ்ச ஸ்கீமு, ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எடுத்துட்டு அதோட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? கீட்டோன் ஆட் பண்ணணும். எனி கீட்டோன் ஆட் பண்ணால் அது நமக்கு என்ன கொடுக்கும்? tertiary alcohol. அது ஜென்ரல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும்.
இப்ப எனக்கு கீட்டோன் வர்ற மாதிரியான காம்பவுண்ட் எனக்கு இங்க தேவைப்படுது. பட் இங்க பார்த்தீங்கன்னா, பென்சால்டிஹைட் அண்ட் புரோப்பனாயிக் ஆசிட் இருக்கு. அசிட்டால்டிஹைட் இருக்கு. ஸோ ஆல்டிஹைட் வராது. ஸோ அப்ப இந்த 2 ஆப்ஷன் நமக்கு என்ன கிடையாது? ஆன்ஸர் கிடையாது. ஸோ இது ஆன்ஸர் கிடையாது. அதே மாரி டியும் எனக்கு ஆன்ஸர் கிடையாது. ரைட். புரோப்பனாயிக் ஆசிட் இருக்கு. புரோப்பனாயிக் ஆசிட்ட நம்ம கிரிகனாட் ரீஜன் போட்டா நமக்கு என்ன ஆகாது? ரியாக்ஷன் போகாது. ஸோ அப்ப இதுவும் கிடையாது. ஸோ ஆன்ஸர் மெத்தில் புரோப்பனேட் தான். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல நான் எந்த ரியாக்ஷனுமே ஒர்க் அவுட் பண்ணல பாருங்க. ஜெனரல் ஸ்கீம் மட்டும் தான். ரைட்டா? ஸோ புரோப்பனாயிக் ஆசிட் அப்படின்றது என்னது? 3 கார்பன் இருக்கக்கூடிய ஆசிட். ஸோ ஆசிட்ல நமக்கு என்ன ஆகாது? கிரிகனாட் ரீஜன் ரியாக்ட் ஆகாது. ஸோ அதனால ஈஸியா என்ன பண்ணிடலாம் நம்ம? இத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படின்னு பார்த்தலாமா? மெத்தில் புரோப்பியோனேட் தான் ஆன்ஸர். ஸோ மெத்தில் புரோப்பியோனேட் எழுதிக்கலாம். ஸோ CH3 CH2 COO CH3 அண்ட் இத கொஞ்சம் நான் எலாபரேட்டா எழுதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் ரியாக்ஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். C டபுள் பாண்ட் O OCH3. ஸோ இதுதான் என்னது? மெத்தில் புரோப்பியோனேட். இதுல என்ன ஆட் பண்றாங்க? மெத்தில் மெக்னீசியம் புரோமைட் ஆட் பண்றாங்க. ஸோ CH3 MgBr ஆட் பண்றாங்க. இதுல என்ன ஆகும்? CH3 மேல மைனஸ் இருக்கும். இந்த கார்பன் மேல டெல் பிளஸ். இங்க நமக்கு என்ன இருக்கும்? டெல் மைனஸ் இருக்கும். இந்த மைனஸ் நேரா என்ன பண்ணும் நம்மள? இந்த கார்பன் அட்டாக் பண்ணும். இது என்ன ஆயிரும்? O மைனஸ் ஆகும். ஸோ அப்ப அந்த ஸ்டெப்ல நமக்கு என்ன ஆயிரும்? CH3 CH2 C இங்க O மைனஸ். ரைட். இங்க என்ன ஆயிரும்? CH3 நமக்கு அட்டாச் ஆயிரும். ரைட். அப்ப இங்க நமக்கு OCH3 இருக்கும். ஸோ இந்த OR குரூப்ஸ் எல்லாம் ஈஸி லீவிங் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த O மைனஸ் அகைன் கம் பேக் உள்ள திரும்பி வந்துட்டு இந்த OCH3 நமக்கு வெளியே போயிரும். ரைட். அப்ப நமக்கு இங்க என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் பாருங்க. CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH3 ஒரு கீட்டோன் ஃபார்ம் ஆயிருச்சு இல்லையா? ஸோ இங்க என்ன ஜெனரல் ஸ்கீம் எழுதியிருக்கேன்? ஸோ ஜெனரல் ஸ்கீம் ஸ்டடி பண்ணுங்க. கீட்டோனோட கிரிகனாட் ரியேஜன்ட் ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு டெர்ஷியரி ஆல்கஹால் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். இல்லையா? அப்ப இங்க எனக்கு கீட்டோன் ஃபார்ம் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. இப்ப நம்ம கிரிகனாட் ரியேஜன்ட் எக்ஸஸா தான் எடுத்திருப்போம். அப்ப என்ன ஆகும்? நெக்ஸ்ட் டைம் இந்த கிரிகனாட் ரியேஜன்ட் அகைன் ஒன் மோர் டைம் என்ன ஆகும்? இந்த கீட்டோன்ல அட்டாக் பண்ணும். எப்படி? இது மேல டெல் பிளஸ் இங்க டெல் மைனஸ். அப்ப இந்த CH3 மைனஸ் என்ன பண்ணும் நமக்கு? இந்த C பிளஸ வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இட் வில் அட்டாக் C பிளஸ். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல? CH3 CH2 C அகைன் இங்க CH3 இங்க அகைன் CH3 இது O மைனஸ் அப்படின்னு இருக்கும். இத காம்பன்சேட் பண்றதுக்கு யார் வந்திருப்பாங்க நமக்கு? MgBr உள்ள வந்திருக்கும். ஸோ MgBr மேல பிளஸ் இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். H2O போட்டு என்ன பண்ணுவோம்? ஹைட்ராலிசிஸ். இப்ப நமக்கு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இங்க என்ன நடக்கும்? இந்த இடம் கிளீவ் ஆகும். ஸோ எந்த எந்த இடம் அப்படின்றத நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். கவனிங்க. ஸோ இந்த இடம் நமக்கு என்ன ஆயிரும்? கிளீவ் ஆகும். ரைட்டா? ஸோ இந்த இடம் கிளீவ் ஆயிட்டு இந்த பக்கம் யார் வந்துருவாங்க நமக்கு? H பிளஸும் இந்த பக்கம் OH மைனஸ் அப்படின்ற காம்பவுண்ட் நமக்கு வந்துரும். ரைட்? ஸோ இது 2மே நமக்கு என்னது? கிளீவ் ஆகிற பிளேசஸ். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்க. ஆஃப்டர் கிளீவ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல CH3 CH2 C CH3 CH3 இங்க OH வந்துரும். பிளஸ் நமக்கு யார் வெளியே போவாங்க? MgBr OH நமக்கு வெளியே போகும். ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்குங்க? ஒரு டெர்ஷியரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் ஆக்சுவலா நடக்கிற ரியாக்ஷன். பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ரியாக்ஷனே எழுதாம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கான மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். எப்படி ரியாக்ஷனே போடாம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ ஸ்கீம்ஸ் தெரிஞ்சா ஒரு சில கொஸ்டின் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரியேஜென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. BH3 இல்லையா? ஸோ ஹைட்ரோபோரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரோபோரேஷன் நமக்கு என்ன ஆகும்? வாட்டர் அடிஷன் தான் நடக்க போகுது. ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஆனா நமக்கு எப்படி இருக்கும்? ஆன்டி மார்கானிக் ப்ராடக்டா ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த பக்கம் இங்க H ஆட் ஆகும். இங்க நமக்கு OH ஆட் ஆயிரும் இல்லையா? ஏன்னா ஆன்டி மார்கானிக் ரூல் படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும்? OH ஆக்சுவலா மார்கானிக் படி பார்க்கும்போது இந்த இடத்துல OH ஆட் ஆகணும். நான் பாயிண்ட் நோட் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல ரைட்டா? இங்க H ஆட் ஆகணும். ரைட்? மார்கானிக் ரூல் நம்ம 11th படிச்சிருப்பீங்க. ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ஆன்டி மார்கானிக் கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட் என்னது நமக்கு? CH3 CH2 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 CH2OH இல்லையா? ஸோ 1 2 3 4 5 1 2 3 4 5 5 எழுதியிருக்கோம் நம்ம இல்லையா? இப்போ இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது கிடையாது. பிரான்ச்ல வந்திருக்கு இல்லையா? இது கிடையாது. அகைன் இங்க 2 OH வந்திருக்கு. இதுவும் கிடையாது. ஸோ நன் ஆஃப் திஸும் கிடையாது. ஸோ ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான
ஆன்சர். ஈஸியான ஒரு கொஷின் தான். ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இந்த ரியாக்ஷன் சீக்வென்ஸ் ஈத்தேன் அண்ட் இந்த சீக்வென்ஸ் நமக்கு குடுத்துட்டாங்க. ரைட். ஸோ இங்க இருந்து சீக்வென்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஈத்தேன்லேருந்து என்னது? ஈத்தேன் 1,2 டயால் தான் நம்மளுடைய ப்ராடக்ட். இதுல ஏ அண்ட் எக்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஈத்தீன் எடுத்துக்கோங்க. ஈத்தீன் என்னது நமக்கு? CH2 டபுள் பாண்ட் CH2 ஒரு சிமெட்ரிக்கலான ஒரு அல்கீன். இதுல நான் என்ன ஆட் பண்றேன்? HOCl ஆட் பண்றேன். ஸோ இத எப்படி பிரிக்கலாம்? OH மைனஸ் Cl பிளஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ரைட். அப்ப என்ன ஆகும்? இது 2 பக்கம் ஆட் ஆகும். ஒரு பக்கம் OHம் ஒரு பக்கம் Clம் ஆட் ஆகும். அப்ப CH2 இந்த பக்கம் Cl இங்க என்ன நமக்கு OH ஆட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க A ஃபார்ம் ஆகுறது யாருன்னு பாருங்க. 2-குளோரோப்ரோபன் 1 ஈத்தேன் 1 ஃபார்ம் ஆகுது. ரைட். ஸோ அந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. சில மட்டும் தான் நமக்கு இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். நான் எக்ஸ பத்தி ஒரி பண்ணவே தேவையில்ல. என்ன கிடைச்சுச்சு எனக்கு? ஏ கன்ஃபார்மா தெரிஞ்சாலே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் நமக்கு நீட் கொஸ்டின்ஸும் இருக்கும். ரைட். நெறைய இடங்கள்ல நம்ம வந்து ஈஸியா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எனிஹவ் ஃபர்தரா நான் என்ன பண்றேன்? NaHCO3 ஆட் பண்றேன். சோடியம் பைகார்பனேட் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இந்த Naவும் Clலும் நமக்கு ரீப்ளேஸ் ஆயிரும். அப்ப மைனஸ் NaCl. ரைட். இங்கேருந்து Naவும் இங்கேருந்து Clலும் நமக்கு வெளிய போயிரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, CO2 வெளிய போயிரும். ரைட். ஸோ CO2 வெளிய போயிட்டு, இது வந்து நமக்கு என்ன ஆகும்? இங்க இருக்கிற H2 இதுல கூடிய O என்ன நமக்கு OH போய் ஆட் ஆயிரும். ஸோ அப்ப என்ன ஆகும்? CH2 OH டயால் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த சோடியம் பைகார்பனேட்டை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது அப்படின்றத பாருங்க. ஸோ எப்படி எழுதலாம்? Na சரி அப்ப அதே மாதிரி OH CO2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த பேட்டர்னில் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். அண்ட் இந்த ரியாக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். Naவும் Clவும் NaCl வெளியே போயிரும். OH நமக்கு என்ன ஆயிரும்? OH வந்து நமக்கு இதோட அட்டாச் ஆயிருது இந்த இடத்துல. ரைட். CO2 நமக்கு கேஸா நமக்கு இங்கே வெளியே போயிருது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஒரு காம்பவுண்ட் குடுத்துருக்காங்க. ஒரு சைக்ளோ ஹெக்சேன் ரிங் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். அதுல வந்து கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ட்ரீட் பண்றாங்க. இது ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷன் இல்லையா? ஸோ கான்சன்ட்ரேஷன் H2SO4 போடுறாங்க. இட் இஸ் அன் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த எலிமினேஷன்ல என்ன ப்ராடக்ட் ப்ரிடாமினன்ட்டா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அப்ப பென்சீன் ரிங்கை ஸ்டார்ட் பண்றேன். ஒரு இது ஆசிட் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் நமக்கு இந்த இடத்துல ஆல்கஹால் எழுதிடுறேன். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் யார் வந்து அட்டாக் பண்ணுவாங்க? ஆசிட்ல இருக்கிற H+ வரும். ஸோ இதை இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும்? இந்த H+ வாங்கிரும். அப்போ நமக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ணி என்ன பண்ணிக்கும்? இந்த H+ அக்செப்ட் பண்ணிடும். இப்போ இந்த இடத்துல என்ன நமக்கு CH2OH இந்த ஹைட்ரஜனும் நமக்கு ஆட் ஆயிரும். இப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரான் டொனேட் பண்ணதுனால அது மேலே என்ன சார்ஜ் வந்து நமக்கு ப்ளஸ் வந்துடும். ரைட். அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு என்ன ஆகும்? இந்த பாண்டு. ஸோ இங்கே ஹைலைட் பண்ணுறேன் பாருங்க. இந்த பாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன்கிட்ட போகும். ரைட். இப்போ இந்த பாண்டை இந்த ஆக்சிஜன் வாங்கிக்குது. ரைட்டா? ஸோ அப்போ விட்டு கொடுக்குறது யார்? கார்பன். அது மேலே நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும்? ப்ளஸ் ஃபார்ம் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும்? நமக்கு CH2+ ஃபார்ம் ஆயிரும். இந்த எலக்ட்ரானை வாங்குறதுனால ஆக்சிஜன் மேலே மைனஸ் வரணும். ஆனால் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸும் மைனஸ் நியூட்ரல் ஆகி நமக்கு வாட்டராக வெளியே போயிடும். ரைட். இப்போ எனக்கு இந்த கார்போகேட்டான் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி இங்கே நான் அனலைஸ் பண்ணும்போது இது மேலே ப்ளஸ் இருக்கு. இது என்ன கார்போகேட்டையான்? ஆக்சுவலாக இது ஒரு பிரைமரி கார்போகேட்டையான். ரைட்டா? இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும்? ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ இந்த ஹைட்ரஜனை ஷிஃப்ட் பண்ணுறேன். யார்கிட்ட? இந்த கார்பன்கிட்ட ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ நம்ம இதை என்ன நோட் பண்ணலாம்? நமக்கு H ஷிஃப்ட் அப்படின்னு போடலாம். இது என்னதுப்பா? சைஸ் ஆஃப் ரூல் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இது எப்படி மாறும் நமக்கு? CH3 இது மேலே நமக்கு என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். இப்போ இந்த கார்போகேட்டையான் பாருங்க டெர்ஷரியா இருக்கு. ஸோ விச் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்போ இந்த ஃபார்முக்கு மாறிடும். அதனால தான் நம்ம ப்ரிடாமினன்ட்லி அப்படின்ற கொஸ்டினை கேட்டிருக்கான். ரைட்டா? மைனர் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. பட் ப்ரிடாமினன்ட்னா மேஜர் தான் நம்ம எழுதணும். சைஸ் ஆஃப் ரூல் படி என்ன ஆயிரும்? டெர்ஷரி கார்போகேட்டையான் இங்கே ஃபார்ம் ஆயிரும். இப்போ இதில் 2 பொசிஷன் நமக்கு பீட்டா ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மேலே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அப்போ நம்ம ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல டபுள் பாண்டு. ஸோ இது சிங்கிள் பாண்டு தான்ப்பா. ரைட்டா? டபுள் பாண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ரைட். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிரும்? CH3 இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ப்ரிடாமினன்ட் ப்ராடக்ட்டு. ஸோ இது எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கார்பாலிக் ஆசிட்
அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாவே கொஸ்டின். ஃபீனாலுக்கு இன்னொரு பேரு கார்பாக்சிலிக் ஆசிட். சாரி கார்பாலிக் ஆசிட். ரைட்டா? ஸோ அப்ப கார்பாலிக் ஆசிட் அப்படின்னா என்னதுன்னா ஃபீனால். இதுல வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ஒண்ணும் கிடையாது. அது அப்படி நேம் யூஸ் பண்றோம். தெரிஞ்சா நம்ம டைரக்ட்டா ஆன்ஸர் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ ரிமைனிங்ல நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.